வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். இன்றைக்கு சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் எல்லாரும் பேசியதற்கு பிறகு நிதியமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. பதில் உரையில ஒரு 2-3 விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறாரு. அதுல முதன்மையானதாக பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதிமுகவை யாரோ எங்கிருந்தோ இயக்குகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதிமுக நீர்த்து போவதற்கு சாணக்கிய தந்திரத்தோடு சிலர் கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் இங்கு வேற ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கை போட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. 2 லட்சம் கணினிகள், மடிக்கணினிகள் கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறீங்க, 2000 பேருக்கு கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறீங்க. அப்படின்னா இன்னும் ஒரு 2000 கோடி அலாட் பண்ணணுமே, 2000 கோடி தானே அலாட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தங்கமணி கேட்டதுக்கு தங்கம் தென்னரசு இதை சொல்லியிருக்கிறாரு. இப்போ 2000 கோடி அலாட் பண்ணியிருக்கோம், அடுத்த வருடத்துல 2000 கோடி அலாட் பண்ணுவோம், 2 லட்சம் பேருக்கும் மடிக்கணினி கொடுத்துருவோம், ஆவரேஜா ஒரு லேப்டாப்புக்கு அல்லது டேப்லெட்டுக்கு 20,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கை சொல்லிட்டு, நீங்க இந்த கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது உங்கள யார் யார் எந்தெந்த பக்கம் போவாங்கன்னு வேற கணக்குகளை அங்க இருந்து போட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொலிட்டிக்கலா பிஜேபியினுடைய ரோலை பத்தி சொல்லியிருக்கிறாரு. திமுக அதிமுக களத்துல இவ்வளவு காலமாக தொடர்ந்து நம்ம ஏங்கி வந்தோம் அப்படின்னு சொல்றதுல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்த களம் இருந்து விட வேண்டும் என்ற உள்ள கிடக்கையை சொல்றாரா, இல்ல நீங்க உங்க ஹவுஸ ஒழுங்கா ஆர்டரா வச்சுக்குங்க, அங்க உங்களை சுற்றி நிறைய ஆபத்துகள் இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்றாரா தெரியல. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, உங்களை சுத்தி ஆபத்துக்கள் இருக்குன்னு அவர் தங்கமணியை பார்த்து சொல்ல மாட்டாரு, எடப்பாடி பழனிசாமி பார்த்து தான் சொல்லணும். எடப்பாடி அதிமுக பார்த்து சொல்றாரு சார். அதிமுக பார்த்து சொல்றதுனால தங்கமணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது அது மாதிரி சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவரு மறைமுகமா சொல்றது தங்கமணிட்ட நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த அதிமுகவை நீர்த்து வைக்க பாக்குறீங்க அப்படின்னா பெயர் சொல்லாம தங்கமணியே அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு மேல உள்ள சில பேர், எங்கேயோ உள்ள சில பேருடைய ஆலோசனைய நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு உள்ள கிடக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய உள்ள கிடக்கை திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருந்தால், திராவிட தன்மையோடு ஆண்டு கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம் தானே சார். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எம்ஜிஆருக்கு பெரிய திராவிட தன்மை கிடையாது. இவங்க யாரு என்ன சொன்னாலும் எம்ஜிஆருக்கு திராவிட தன்மை கிடையாது. ஆனா எதனால அது திராவிட தன்மையோட அந்த ஆட்சி இருந்ததுன்னா, எம்ஜிஆருக்குன்னு தனி கொள்கை எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதே கொள்கை தான் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆர் கூட இருந்தா தான் பதவி வரும் என்ற நிலைமை வந்த பொழுது அரசியலில் பதவி முக்கியம் என்று நினைத்த பல திராவிட தலைவர்கள் எம்ஜிஆர் பக்கம் போனாங்க. ஆனா பதவி முக்கியம் நினைச்சு போனவங்க தங்களுடைய திராவிட கொள்கையுடைய தீவிரத்தை குறைச்சிக்கல. அதனால இவங்களெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் பக்கத்துல இருக்கும்போது எம்ஜிஆருக்கு ஏற்கனவே இந்த அதிமுகவுக்கு என்று தனியாக ஒரு கொள்கை இல்லாத போது இவர்கள் சொல்லியதுதான் அவர்களுடைய கொள்கையாக ஆயிற்று. அவங்க சொன்னது ஏற்கனவே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை தான் சொன்னாங்க. அடிப்படை விஷயங்கள்ல மாநில சுயாட்சி, தி ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ஃபார் தி அண்டர் பிரிவிலேஜ்டு, இந்த மாதிரி விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் வர்றதுக்கான வழியே எல்லாம் வந்தது. ஆனா இன்னைக்கு உள்ள அதிமுகவை பத்தி அப்படி நம்ம சொல்ல முடியாது. இவங்க எந்த காம்ப்ரமைஸ்க்கும் சரியா இருப்பாங்கிற நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம. அதனால திராவிடத்தன்மைன்னு நான் சொல்றது அல்லது கம்யூனிஸ்ட் தன்மைன்னு மேற்குவங்கத்துல இதுல கேரளால அவங்க சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேண்டும், தி அண்டர் பிரிவிலேஜ் ஷுட் பி ப்ரொடெக்டட் அண்ட் என்கரேஜ் அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டுமே தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தா நல்லா இருக்கும். அந்த திராவிட தன்மைங்கிறது சமூக நீதி அடிப்படையில பிரச்சனைகளை அணுகுவது. அதுதான் மாநில சுயாட்சி அல்லது அதாவது ஃபெடரலிசம், ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரி அடிப்படையில மதச்சார்பின்மை, இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிப்படையாக வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை அணுகுவது. பதவிக்காக அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு ஒன்றிய அரசோடு போக வேண்டிய ஒரு சூழல் அப்படி படிப்படியாக இறக்கிடுச்சா சார் அவங்கள? ஆனா அதுக்கு முன்னால ஜெயலலிதா பீரியட்லயும் பதவிக்காக ஒன்றிய அரசோடு ஒன்றி போனாங்கன்னு சொல்ல முடியாது. எதிர்க்கிற மாதிரி இருந்தா கூட இருந்தாங்க. ஆனாலும்
அந்த கோர் இஷ்யூஸ்ல ரூட்ஸுக்கு போங்கன்னு சொல்ற இடத்துக்குள்ள எல்லாம் அவங்க போகல. அவங்களுக்கும் அந்த வந்து அந்த பார்வை தீவிரமாக இல்லை அப்படின்னு தான் அதுல புரிஞ்சுக்கணுமா? ஆமா. அவங்களுக்கு அந்த பார்வை தீவிரமா இல்லை. ஆனால் வாக்கு வங்கி என்ற ஒன்று இருக்கிறது. அதை காப்பாற்றப்பட வேண்டும்ங்கறதுக்காக அந்த அந்த பாதையிலேயே அவங்க தங்கள காட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அன்னைக்கு காட்டி இருந்த நிலைமை என்னன்னா, தமிழ்நாட்டுல இருந்த நிலைமை என்னன்னா, சந்தேகம் இல்லாமல் இங்க ஏழை எளியவருக்கான ஆட்சி என்று காட்டிக் கொண்டிருந்தால் ஒழிய, ஆட்சியில் தொடர்ந்து இருக்க முடியாது. அப்படிங்கிறது தான் சூழ்நிலையா இருந்தது. ஆட்சியில இருக்கணும் அல்லது எதிர்க்கட்சியா இருக்கணும் அப்படின்னா, அரசியல்ல ரெலவென்ட்டா இருக்கணும்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு நீங்க வந்து அண்டர் பிரிவிலேஜுக்கு வந்து கூட இருக்கீங்க. ஒருங்கிணைந்த வளர்ச்சி பத்தி நம்புறீங்க. மாநில சுயாட்சியை பத்தி நம்புறீங்க. இந்த இது மதசார்பின்மை பத்தி நம்புறீங்க. இப்படிப்பட்ட அடிப்படை கொள்கை உடையவங்களா இருந்தா தான் நீங்க அரசியல்ல ரெலவென்ட்டா இருக்க முடியும். அப்படிங்கிறது அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. இன்னைக்கும் நான் நினைக்கிறேன் தமிழக மக்கள் அப்படித்தான் இருக்காங்கன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு மத்தவங்க வந்து என்னென்னமோ சொல்றாங்க. என்னென்னமோ சொல்ல பாக்குறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த சமூக நீதிக்கு அடிப்படையாக இருந்து போரிட்ட பெரியாரை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அப்படி கேவலமா பேசும்போது சில பேர் மௌனம் காக்குறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். அதனால இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா வந்து மாற்றுவதற்கு பாஜக வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல எத்தனை பேர் வந்து அந்த டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆகுறாங்கிறத பார்க்கணும். இதுல வந்து அந்த முக்கியமான ஒரு டெஸ்ட் வந்து என்டையர் தமிழ் பாப்புலேஷனுக்கும் கூட அப்படின்னு சொல்லலாமா? நீங்க யாரோட சொல்லலாம். நிக்கிறீங்க? யாரோட நிக்கிறீங்க இந்த மாதிரி கட்டங்கள்ல அப்படின்றது ஒரு கேள்வியாக அவங்க முன்னால வருதா? சொல்லலாம். ஆனா ஒண்ணு வந்து இந்த நேரத்தில் ரொம்ப வெளிப்படையா தைரியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசியலில் தனிப்பட்ட தூய்மை என்பது ஒரு அரசியல் கட்சி சில சமயங்களில் அவர்கள் வாங்குகின்ற நிதிகள் இவைகள் கேள்விக்கு உள்ளாக்கப்படலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நேர்மை இருப்பது என்பது மிகப்பெரிய பலம். அந்த பலம் இல்லாதவங்க எந்த கட்சியில இருந்தாலும் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தயார் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது நிஜம். இதுக்கு மேல நம்ம இதை பத்தி அதிகமா சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்டவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி. பட் அந்த மாதிரி பலவீனமாக இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை கூட அதிகாரத்துல நினைச்சாங்கன்னா டேமேஜ் பண்ணணும்னா டேமேஜ் பண்ணிட முடியும் தானே. ஆமா அந்த முடியும். மாதிரியும் அந்த மாதிரியும் பல விஷயங்களை பார்த்துட்டு தானே இருக்கிறோம். மீடியா வலிமை இருக்குது, விசாரணை அமைப்புகளுடைய செல்வாக்கு இருக்குது, அவங்க கிட்ட செல்வாக்கு இருக்குது. பாஸுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறது தெரிந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரை வேண்டுமானாலும் சிக்கலுக்கு உள்ளாக்கலாம். அவங்கள வந்து பணிய வைக்கலாம், படிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ப்ராசஸ் வந்து ஒரு பக்கம் நடக்கத்தானே செய்யுது. இருக்குங்க. ஆனா இது ஒரு ஜஸ்டிபிகேஷனா இப்ப நான் நல்லவனா இருந்தா கூட என்ன இந்த மாட்டி வச்சிருவாங்களே, நான் எதுக்கு நல்லவனா இருக்கணும்னு கேள்வி கேட்க முடியுமா? அது கேட்க முடியாது. அது கேட்க முடியாது. அது கேட்க முடியாது. பட் இல்ல அதுல பிரச்சனை எங்க வருதுன்னா, நீங்க காம்ப்ரமைஸ் பண்ற ஆங்கிள் இருந்து நீங்க சொல்றீங்க. அதுல வந்து மிஸ்யூஸ் ஆஃப் பவர், மிஸ்யூஸ் ஆஃப் மிஷினரி அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ். ஆனால் அது வந்து ஹைலைட் ஆகாம, மக்கள் மத்தியில ஹைலைட் ஆகாம, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பேசு பொருள் ஆகுது அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது சார். அது உண்மைதான். இந்த மாதிரி காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் இன்னும் தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய திட்டம், இது எல்லாமே வந்து பிற மாநிலங்கள்ல, பிற நாடுகள்ல கூட ஃபாலோ பண்ணக்கூடிய திட்டமாக இருந்திருக்கு அப்படின்னு நிதியமைச்சர் பேசும்போது குறிப்பிடுறாரு. அது அது தவிர சில கோரிக்கைகளை பற்றி, அதாவது நீங்க ரயில்வேல வந்து 3 வருஷமாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தொகையை வந்து யூபிக்கு ஒரே ஆண்டுல கொடுக்குறீங்க அப்படின்னு ஒன்றிய அரசையும் சொல்றாரு. இந்த மாதிரி பேசுவதே கிட்டத்தட்ட பிரிவினைவாதம் மாதிரி அல்லது நார்த் சவுத் டிவைட உருவாக்குற மாதிரி அப்படின்னு ஒரு நேரேட்டிவ, ஒரு சார்ஜ பல அமைப்புகள் முன்வைக்குது. இப்போ பெங்களூர்ல ஆர்எஸ்எஸ் உடைய இன்னொரு அமைப்பு ஒன்று அதை பற்றி பேசி இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார் அத?
ஆமா, அது மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. அது எவ்வளவு தவறுங்கிறது அவங்களுக்கு தெரியல, ஆனா வைக்கிறாங்க. இன்னும் ஒரு ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு, தென்னிந்திய மாநிலங்கள் வந்து அவங்க அதிகமா நிதி கொடுக்குறாங்கிறதுனால அவங்களுக்கு அதிகமா பணம் வேணும்னு கேட்கறாங்க, இது என்ன நியாயம்னே கேட்டாரு ஒருத்தர் வந்து. அப்போ அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இது அவங்க போயிட்டாங்க, வெள்ளக்காரங்க போயிட்டாங்கன்னா நீங்க இந்த காலனி அதுக்கு மீண்டும் நினைக்கிறீங்களா? எங்களுடைய காலனியா தானே நீங்க இருக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டையோ ஆந்திராவையோ கர்நாடகாவோ பார்த்து கேட்கறாங்க. இப்ப இதுல வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பாருங்க, அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கிறாரு. அதாவது இந்த இதுல வந்து டீலிமிட்டேஷன்ல வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, டீலிமிட்டேஷன் வந்து இல்ல, அது நண்பர் வந்து கூட்டத்தான் செய்யணும், ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறது சரிப்படாது அப்படின்னு சொல்றாரு. அவர் அதோட தான் நிப்பாட்டிக்கிட்டாரு. மற்றபடி இன்னைக்கு உள்ள ஜனத்தொகைப்படிதான் நீங்க வந்து டீலிமிட் பண்ணணும்னு அவர் சொல்ல முடியாது அவரால். ஆனா வெளிப்படையா வந்து இந்த டீலிமிட்டேஷனை பத்தி இவங்க சொல்றதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஆளுங்கட்சி அனுசரணை அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சில சமயம் எனக்கு சந்திரபாபு நாயுடு பார்க்கும்போது என்ன சந்தேகம் வருதுன்னா, எந்த காரணத்தினால் மாயாவதி அம்மையார் மௌனமாக இருக்கின்றார்களோ அதே காரணத்தினால தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு மௌனமா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்க தோணும். அப்படி பார்த்தா கடைசியில எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மௌனமாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக உலர்ந்து உதிர்ந்து விடும். ஒரே கட்சி ஒரே ஆட்சி அப்படிங்கிற மாதிரி நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னு தானே ஒரு புரிதல் வரும். ஆமா, அதான் உண்மை. அதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப டாஸ்மாக் மேல வந்து ஒரு இது பண்ணிட்டு 1000 கோடி ரூபாய் ஊழல் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. இதுல போய் கேள்வி இது பதில் சொல்ல முடியல. உயர்நீதிமன்றத்துல பதில் சொல்ல முடியல. உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்கறாங்க. நீங்க வந்து லேடி ஆபீசர்ஸ் முதற்கொண்டு அத்தனை மணி நேரம் உட்கார வச்சிருந்தீங்களான்னு கேட்டா, வாய் கூசாம இல்ல அப்படி ஒண்ணு உட்கார வைக்கலன்னு சொல்றாரு. உடனே உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, பொய் சொல்லாதீங்க, அந்நேரம் வந்து பிரஸ் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் இல்லை. அதாவது ஒரு தர்மப்படி நடக்கணும், நியாயப்படி நடக்கணும்னு சொல்லி இந்த ஒன்றிய அரசு வந்து இப்ப நினைக்கிறதே இல்லை. என்ன வேணாலும் பண்ணலாம், இருக்கிற சட்டத்தை எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க, தைரியமா செய்யறாங்க. அதாவது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அதுல இருந்து. மற்றவங்க எல்லாம் அவங்க தர்மத்தை கடைபிடிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. உரிமைகளை பத்தி இப்ப அவங்க கூட கடமைகளை சேர்ந்துட்டாங்கன்னா அஜித் பவாருக்கு ஏறக்குறைய 70,000 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி அவர் மேல வழக்கு தொடர்ந்தது இவங்க தான். அடுத்து அவர் அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கே கேன்சல் பண்ணிட்டாங்க. இதை விட என்ன பெரிய இது வேணும், ஆதாரம் வேணும்? ஆனா ஜனங்களுக்கு இது எந்த அளவுக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல. இதுல அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இன்னைக்கு பெங்களூர்ல கூடி இருக்கிற அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு பிரஸ் மீட்ல சொல்ற ஒரு விஷயம் சார், 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவும் அவங்களுடைய ப்ரப்போசலாக ஒரு 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை சொல்றாங்க. அது வந்து மாநில தாய்மொழி ஒண்ணு, அதுக்கப்புறம் மாநிலம் எந்த மாநிலத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அபிஷியல் மொழி ஒண்ணு, அதுக்கப்புறம் கேரியருக்காக நீங்க படிக்க வேண்டிய ஏதாவது ஒரு மொழி, ஆங்கிலம் அல்லது வேறு ஏதோ ஒரு மொழி அப்படின்னு ஒரு 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை சொல்றாங்க. இதுலயும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவுக்கு எதிராக இருமொழி கொள்கையை பற்றி பேசுவது கிட்டத்தட்ட பிரிவினைவாத சிந்தனை மாதிரியான ஒரு டோனுக்குள்ளதான் போகுது அவங்க சொல்றது. அது எனக்கு விளங்கல. அதாவது மாநிலத்து மொழி எப்படி, அது தாய்மொழி, தாய்மொழி அது மாநிலத்து மொழியும் தாய்மொழியும் ஒன்னா இருக்காத சூழ்நிலை இல்லையா? ஒன்னாக இருக்காத சூழல்ல ரைட்டு. ஒன்னா இருந்ததுன்னா அப்ப அவங்க சொல்றது இருமொழி கொள்கை தானான்னு கேக்குறேன். இன்னொன்னு ஒரு மாநிலத்துல வந்து இப்ப நம்ம இதுல வந்து சான்ஸ்கிரிட் மீடியம் கூட ஒரு ஸ்கூல் இருக்கு இங்க வந்து, அது பல பேருக்கு தெரியாது. அதே மாதிரி தெலுங்கு டீச்சிங் வந்து லாங்குவேஜா சொல்லி தர்றது, தெலுங்கு சொல்லி தர்றது இருக்கு, மலையாளம் சொல்லி தர்றது இருக்கு நம்ம இதுல. இது நமக்கு வந்து இத்தனை வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருந்ததுனால அதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க. யூபி மாதிரி ஒரு இடத்துல இதை எப்படி இவங்க இது பண்ண போறாங்க? அங்க போஜ்புரி பேசுறவங்க இருக்காங்க, எத்தனை மொழி பேசுறவங்க அங்க இருக்காங்க. அந்தந்த மொழியில பேசுறதுக்கு யூபி அசம்பிளிலேயே ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன நான் எங்க லாங்குவேஜ் நான் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவங்களுடைய பதில் என்ன? எல்லாம் ஏங்க சவுத்தை பார்த்தே கேள்வி எல்லாம் கேட்கறாங்க, நார்த்ல இவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி இவங்க மனசே கொஞ்சம் கேள்வி கேட்கட்டுமே. அது நார்த்தை பத்தி கேள்வி கேட்கணும்னு சொன்னாலே தான் நீங்க வந்து சவுத் நார்த் டிவைடுக்குள்ள வந்துடுறீங்க, பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரிவினை சிந்தனையோட இருக்கீங்கன்னு சொல்றாங்களே. அந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையும் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். நாளைக்கு இங்க கூட்டம் நடக்க போகுது, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிக்காக முதலமைச்சர் கூட்டிய கூட்டம் நடக்க போகுது. பினராயி விஜயன் இன்று காலையிலேயே சென்னை வந்துட்டார் அப்படின்னு
செய்திகளில் பார்க்க முடிஞ்சுது. இன்று இரவு எல்லாரும் வந்து மற்ற வரேன்னு சொன்ன 7 மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், 3 முதலமைச்சர்கள், பிற மாநிலங்கள்லேருந்து கட்சி தலைவர்கள் எல்லாரும் இரவு வந்துருவாங்க. இந்த இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து தேவையில்லாதது, கற்பனையில பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சாரமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது பிரதம மந்திரி வந்து ஒரே ஒரு அறிக்கை விட வேண்டியது அல்ல. அதாவது உங்களுக்கு வந்து 1971 எந்த விகிதாச்சாரம் இருந்தோ அந்த விகிதாச்சாரத்துல வந்து நாங்க இன்னமும் ரீலிமிட்டேஷனுக்கு அப்புறமும் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா இது தேவையில்லாத மீட்டிங்கா போயிடும். அது சொல்லலையே, அது சொல்லாதது தேவையில்லாததா? அதாவது ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறது வந்துங்க 30 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணணும்னு இவர் கேட்டாரு, முதல்வர் கேட்டாரு. இவங்களுடைய இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களே அனைத்து கட்சி கூட்டம் கேட்டிருக்கு சார். ஆமா, அதான் இவர் சொன்னாரு, தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சி கூட்டம் கேட்டிருக்கு. இவங்களுடைய கூட்டணியில உள்ள இவங்க வடநாட்டு கட்சிகளே வந்து அது வந்து ஒப்புதல் கொடுக்கல. இல்ல, அதுக்கு கொடுக்குற காரணம் வந்து நியாயமான காரணம். பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சிஸ் எல்லாம் ரொம்ப அன்வீல்டி ஆயிடுச்சு. 1952 வந்து 7 லட்சம் பேருக்கு ஒரு கான்ஸ்டிடுவன்சின்னு இருந்ததுன்னா இன்னைக்கு அது 17 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேருக்கு ஒரு கான்ஸ்டிடுவன்சின்னு சொல்லி இருக்கு. அதனால அது வந்து நம்பர் கூட்டணும் அப்படின்னு கேட்கறது வந்து அவங்க அதை சொல்லியிருக்காங்க. அதே சமயம் சவுத்துடைய ஃபியர்ஸ் இருக்கு, அதையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் நினைக்கிறேன் இதுக்கு ஒரே வழி என்னவா இருக்க முடியும்னா அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஸ் இட் வாஸ் இன் 1971 அந்த இதுதான் சரியான இதா இருக்க முடியும். ஏன்னா கோர்ட்டுக்கு போனா கூட நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்றது எந்த அளவுக்கு ஏத்துக்குவாங்கன்னு தெரியல. ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்றது, அதாவது ஆஸ் இட் இஸ் இந்த 2 தடவை எப்படி நடந்ததோ அதே மாதிரியான விஷயத்துல அதே பின்னணியில தான் இது வருது. நீங்க இந்த 543 அடிப்படையில நீங்க என்ன பண்ணினாலும் அதே ப்ரோரேட்டால நீங்க என்ன பண்ணாலும் அது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இன்க்ரீஸ் பண்றத அசம்பிளில பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அன்றைக்கு பேசும்போது, ஒரு ப்ரப்போசலாக சொன்னீங்கல்ல. அது அது வந்து மக்கள் தொகையோடு உண்டான ப்ரொபோர்ஷன்ல சரியா இருந்தா போதாதா? குறைவாக இருந்தா போதாதா? எம்எல்ஏ வந்து உங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உங்களுக்கு ஈஸிலி ஆக்சசபிளாக இத்தனை பேருக்கு இத்தனைங்கிற அளவுல ஓரளவுக்கு ரீசனபிளாக வந்து இருப்பாங்க. எம்பிஸ்ல அதை வந்து கடைபிடிக்க இயலாது. அதனால 80 யூபினா 80லயே அப்படியே இருக்கட்டும், 543லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ப்ராப்ளம் ஒன்னே ஒண்ணுதான், அதாவது ரொம்ப அன்வீல்லியா இருக்குங்கிறது உண்மைதான். இப்ப இந்திய உலகத்தில் உள்ள எந்த நாட்டு தேர்தல் முறையோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலும் ஒரு 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பரா வந்து தோணும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ இது வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு அக்செப்டபிள் சொல்யூஷன். இப்போ நான் சொன்னது, இப்போ நீங்க அதை திரும்ப சொன்னீங்க, அசம்பிளியில வந்து நீங்க கூட்டிக்கோங்க, அந்தந்த மாநிலத்துடைய எல்லைகளுக்குள்ள பாப்புலேஷன் தகுந்தபடி, பிரசன்ட் டே பாப்புலேஷன் தகுந்தபடி நீங்க நம்பரை கூட்டிக்கோங்க. ஆனா இதை வந்து பார்லிமெண்ட் வந்து இன்னும் 25 வருஷத்துக்கு இப்படி வச்சிருங்க, 25 30 இப்படி வச்சிருங்க அப்படின்னு சொல்றது நியாயம் ஒரு விதத்துல. ஏன்னா அடுத்து வந்து இப்ப ஏற்கனவே வந்து யூபியும் மக்கள் தொகை குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, யாருமே குறைக்காம இல்லை. ஆனா நம்ம வந்து 1.4 இருக்கு இங்க ஃபெர்டிலிட்டி ரேட். ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிறது 1.4னா 1000 பெண்கள் வந்து கருத்தரிக்கும் வலிமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் அதில் 14 பேர் மட்டும்தான் ஒரு ஆண்டுக்கு இங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஆனா இன்னைக்கும் வந்து அதுல வந்து பீகார்ல வந்து அது 3 பக்கத்துல 2.6 அந்த மாதிரி பக்கத்துல இருக்கு. அப்போ இங்க ஜனத்தொகை பெருகிறது போல 2 மடங்கு பீகார்ல பெருகிக்கிட்டு இருக்கு இப்போ. ஆனா பீகார் முதல்ல 5 என்னமோ இருந்தது, அவங்க இன்னைக்கு 2.6 இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்னொரு 25 வருஷத்துல அவங்களும் ஃபெர்டில் ரேட்டை வந்து அந்த மாதிரி குறைச்சிருவாங்க. உலகத்துலங்க மொத்தம் 9 பில்லியன் பாப்புலேஷன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சது 900 கோடி பேர். என்ன சொன்னாங்கன்னா பை த டர்ன் ஆஃப் திஸ் செஞ்சுரி இந்த 9 பில்லியன் 6 பில்லியன் ஆயிரும், 600 கோடி ஆயிரும். உலகம் பூராமே பாப்புலேஷன் குறையும். அதே மாதிரி தான் இந்தியாவிலும், இந்தியாவும் சைனாவும் பாப்புலேஷன் குறைக்கலன்னா உலகத்துல எங்க பாப்புலேஷன் குறையும்? அதனால இந்தியாவும் சைனாவும் அதே நேரத்தில் வந்து ஃபெர்டில் ரேட் குறைஞ்சு அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் இதை வச்சிருந்து பாத்தீங்கன்னா, சரி 25 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் கூட்டணுங்கிற தேவையே இல்லாம போயிடும். உங்களுக்கு எம்பி நம்பர் கூட்டணுங்கிற தேவையே இல்லாம போயிடும். அதுதான் உண்மை. இப்படி பலவிதமான உண்மைகள் இருக்கின்றன. இதனுடைய அடிப்படையில அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நாளைக்கு அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில என்ன முடிவு எடுக்க போறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகுது, இல்ல அதுக்கெல்லாம் தேவையே இல்லாம பிரதமர் நாடாளுமன்றத்திலேயே இது தொடர்பாக ஒரு அறிவிப்பை
71 மக்கள் தொகை அடிப்படையில என்ன இருக்குதோ அதே தான் தொடரும் அப்படின்னு சொல்றாரா அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் சார். அவங்க ரொம்ப நன்றி ஏற்கனவே சார். லோக்சபால வந்து 845 எம்பி வர்ற அளவுக்கு கட்டடத்தை கட்டிட்டாங்க ஆமா. ஏற்கனவே. அப்ப நிச்சயமா வந்து எம்பி எண்ணிக்கை கூட்டணுங்கிறது அவங்களுடைய தீர்மானமா இருக்க போகுது, அவங்களுடைய முடிவா இருக்க போகுது. அதுல சந்தேகமே இல்லை. அந்த 845 எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்முடைய கேள்வி. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படிங்க யூபியில வந்து 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, தமிழ்நாட்டுல வந்து 11 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு அது என்ன நியாயம்னு கேட்டாங்கன்னா, நான் கேட்கிறேன், நம்ம 2 பேரும் ஏற்கனவே பேசியிருக்கோம். லட்சத்தீவுல வந்து எல்லா இடத்துலயும் 15 லட்சம் 17 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கும். லட்சத்தீவுக்கு மட்டும் ஏன் ஒரு எம்பி கொடுத்தீங்க? அதனுடைய பாப்புலேஷன் என்ன? சிக்கிமுக்கு மட்டும் ஏன் ஒரு எம்பி கொடுத்தீங்க? அவங்க வந்து மைனாரிட்டியா புதுச்சேரி இருக்காங்க. புதுச்சேரி அவங்க புதுச்சேரி மைனாரிட்டியா இருக்காங்க. அவங்களுடைய தனித்தன்மை இழந்து விடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல. இன்னைக்கு நாளைக்கு மீட்டிங் வரப்போற 7 மாநிலங்களுமே அந்த மாநிலங்கள் லிங்குஸ்டிக் பேசப்படுகின்ற மொழி நம்ம லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இன் தி இந்தியன் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ட். தமிழ் ஸ்டேட் வந்து ஒரு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி தான். நம்ம இந்தியன் கான்டெக்ட் வச்சு பார்த்தோம்னா தெலுங்கு அது மாதிரி தான், கன்னடா அது மாதிரி தான், மலையாளம் அது மாதிரி தான், பெங்கால் அது மாதிரி தான், பெங்காலி, ஒடிசா அது மாதிரி தான், மராட்டி அது மாதிரி தான். அப்ப எங்களுக்கு வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன் வேண்டாமா? வி ஹேவ் குட் ரீசன். கேட்கறதுக்கு சட்டப்பூர்வமா இருக்கு. அதை இவங்க உணர்ந்து அது மாதிரி போரிடுவார்கள் எதிர்பார்க்கணும். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.